ஏய் என்னடா ஆரம்பிக்கலாமா பசங்களா? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஸ்க்ரீன் வரும். வெயிட் பண்ணி இப்போ தான் என்ன அப்படின்னா ஆடியோவை சரி பண்ணியிருக்கேன். அப்படியே அடுத்து ஸ்க்ரீன் சரி பண்ணிவிட்டு வந்துட்டு ஜஸ்ட் கிவ் மீ 1 minute டைம். ஹலோ வாரியர்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் அப்படிங்கிறது நம்ம நேரம் காலம் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வந்தாச்சு. என்னப்பா ரெடியா? ஸோ லைவ் எந்த கடவுள் புண்ணியத்துலையும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கோ, பிரார்த்திச்சுக்கோ. எஸ், ஆடியோ வீடியோ கிளியரா? Audio and video clear? Tell me whether the audio and video is clear. Yes, super. Good evening. Okay, right. Where level? Yes, super. Good. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் நீங்கள் எல்லாரும்? ஹாஃப் ஏர்லி முடிஞ்சு லீவும் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனியா? இன்னைக்கு ஸ்கூலில் சூப்பராக ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சூப்பராக என்ன கொடுத்தாங்க? மார்க்கு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் யுவர் மார்க்? ஹாஃப் ஏர்லியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்க? கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? கெமிஸ்ட்ரி மார்க் என்ன? அப்படியே கடன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு பார்க்கலாம் உன்னுடைய கெமிஸ்ட்ரி மார்க்கை. போடுங்க கெமிஸ்ட்ரி மார்க்கு. 84, 90, 99. தானியா எங்கே போச்சு அந்த ஒரு மார்க்? என்ன ஆச்சு? 89, 90, 84. ஏன் 84? ஏன் 90? பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் குட். 87, 84, 90 இதெல்லாமே சூப்பர் குட். 76 ஆல்சோ குட். நோ வரிஸ். நீங்கள் என்ன மார்க் வாங்கினாலும் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. யூ டிட் அ கிரேட் ஜாப். 𝐈𝒂𝒄𝒄 வெரி பேட் தானியா. 𝐈𝒂𝒄𝒄லாம் நம்ம போய் அப்படி மிஸ்டேக் இல்லாமல். ஆனால் திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரில் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? சென்டம் வாங்கிடலாம் கண்டிப்பாக. இஸ் 91, 78, 78, 97 பரவாயில்ல. ஆவரேஜ் டாப்பர் அதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் நம்ம வேதாந்து லைவை பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லோரும் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங். சி வி யூஸ்வலி டெல் தட் போர்டு எக்ஸாமில் 10th 500 out of 500, 12th 200 out of 200 கட் ஆஃப். இது இருந்தாலும் அதே சமயத்தில் உங்கள் எல்லாரையும் நீட் ஜேயில் சூப்பர் மார்க் வாங்க வைக்கணும். அதுதான் எங்களோட தாட். ரைட்டா? எஸ். முன் மார்க் பார்க்காம போயிட்டியா? இதெல்லாம் சேட்டை தானே? திட்டு தானா? எவ்வளோ மார்க்குடா அதை சொல்கிறேன் முத. ஓகே, அவங்க பெஸ்ட்டுக்கு மேலே பெஸ்ட்டு கொடுத்தீங்களா? பரவாயில்ல. இவ்வளோ நாளை விட இப்போ தான் நம்ம பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதனால 78 வந்திருக்கு தேவா. அடுத்த தடவை கூட வாங்கிடலாம். நோ வரிஸ், கவலையப்படாதீங்க. பரவாயில்ல. செந்தில் குட். அருணாலக்ஷ்மி யாருக்கு ஹலோ சொன்னீங்க? மதுக்கு ஹலோ சொன்னீங்களா? ஓகே. ஜனத் 56 பரவாயில்ல. ஓகே, குட்ல. அதுவும் நல்ல ஸ்கோர் தான். சந்திரா 72. ஜோஷியா எவ்வளோ மார்க்கு? ஜோஷியாலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி லாஸ்ட் மினிட்ல பயங்கரமாக படித்தாங்க. எவ்வளோ மார்க்கு? 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி, 12th படிங்க இப்போ இருந்தேன் நல்லா. ஓகே, ரைட், சூப்பர். கண்டிப்பாக எடுக்கிறோம். ஸ்கார்லெட் சீக்ரெட்டா? நான் ஸ்கார்லெட் ஜான்ஸ் அந்த பேர் நினச்சிட்ருக்கேன். சீக்ரெட். ஓகே, 87 ஜஸ்ட் பாஸ். பரவாயில்ல. அடுத்த தடவை சூப்பர் மார்க் வாங்கிக்கலாம். இப்போ இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? டுடே ஆன்வர்ட்ஸ்
it's day 1. We are going to begin from a scratch. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சரியா? we are going to begin from day 1. day 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ரைட். ஸோ கண்டிப்பாக உனக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும், ஐ நோ தட். ஆனால் ரிவிஷன் எக்ஸாம் இருந்தாலும் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீ படிக்காத, புரிஞ்சுக்காத, தெரியாத, டவுட்டாக இருக்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் படிச்சிருப்போன்னு ஏற்கனவே படித்த, ஏற்கனவே அரைச்ச மாவை தயவு செஞ்சு கிளியரா? இப்போ வந்துருச்சா? ஐயோப்பா, டே பஃபர் ரிஃபர் ஆச்சுன்னா சொல்லுங்கடா, எனக்கே தெரியல. ரைட். இன்கேஸ் அப்படி ஸ்கிப் ஆனாலும் கேன்சல் ஆகாத அளவுக்கு பார்த்துருக்கேன். ஒரு ஒரு சின்னது பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. ரைட், ஓகேவா? டே இந்த மாதிரி ஏதாவது டபக்கு நின்றுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கடா. நான் அவுட்புட்டே பார்க்காம நான் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் அவுட்புட்டே பார்க்கல, வீடியோ அவுட்புட் நான் பார்க்கல. எனக்கு வெறும் உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அதனால் டெய்லி டைமிங் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 2 டைமிங் ஸ்லாட் இருக்குது. ரைட்டா? 2 ஸ்லாட் இருக்குது உனக்கு. ஒன்று 6:30 to 7:30, 7:45, இல்லை 8 to 9:15. டெய்லி 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம். 6:30க்கு ஆரம்பித்தா அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 வரைக்கும். இல்லை அப்படின்னா 8 o'clock ஆரம்பித்தா 9:15 வரைக்கும். இந்த 2 ஸ்லாட்டு தான். நீ தினம் சாயங்காலம் வந்த உடனே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஏதாவது வீடியோ ஷெடியூல் ஆகிருக்கா? 6 மணிக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் ஷெடியூல் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் புதுசாக உனக்கு ஷெடியூல் ஆகாது. அதனால் அதை மட்டும் கவனமாக நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to discuss a small thing. நான் 10th ஸ்டாண்டர்ட் கிட்டலாம் இந்த லிஸ்ட் வாங்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட எனக்கு வேணும் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஃபஸ்ட் சாப்டர். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கள்லாம் வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம பசங்க ஒரு சிலர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சானுங்க அவங்களோட ரேங்க்கு. வேறு லெவலில் ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னு. ஏஐஆர் யார் 5, யார் 6, யார் 1, 2 எல்லாம் கூட நம்ம பசங்க பொழந்து கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதுறனாலும் யூ கேன் டூ இட் இன் அ செகண்ட் சான்ஸ். ரைட்டா? 11ஆம் தேதி கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சி, ஜஸ்ட் ட்ரை திஸ். ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் உன்னோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பிரசாத்லாம் ஏன் எழுதலை? இப்போ மெசேஜ் பண்ணுற எல்லாரும் கட்டாயமாக இந்த டெஸ்ட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சி, ஜஸ்ட் 1 மார்க் கொஷின் எழுதுறதுல என்ன கஷ்டம் உனக்கு? நீ கான்செப்ட் புரியலை, எனக்கு தெரியலைன்னு சொல்கிறேல, அதுக்காக தான் இதை எழுத சொல்கிறேன். இதை எழுது. VISAT எக்ஸாமை எழுது, உனக்கு கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? ஹரி இந்த எக்ஸாம் எழுதுனால ஹவ் வாஸ் த எக்ஸாம்? ஹரி ஹவ் வாஸ் த எக்ஸாம்? ஹரி எழுதுனான்னு எனக்கு தெரியும். வேறு யார்? தருணை காணோம். ஹரி இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நேற்றே முடிஞ்சது ஃபஸ்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட் இருக்குது. அதனால தான். ஓகே. எஸ். ஏய், எப்படி இருந்துச்சுன்னு டக்குன்னு மெசேஜ் போடுறான். எல்லோரும் மெசேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். சரியா? என்னது? பரவாயில்ல சார், ஈஸியாக தான் இருந்திருக்கேன்னா. ஆல் டேஸ் கேன் லேர்ன் நவ். இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ படிக்க வேணாலும் பரவாயில்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட முடியும். சரியா? ஸோ லைவ் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் இன்றைக்கி ஃபஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். நம்ம லைவ் டைம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு 6:30 PM இருந்து 7:45 PM ஆர் 8 PM இருந்து
9:15 PM. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட லைவ் ஸ்லாட் இனிமே 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே ரைட். சரியா? ஓகே, இப்போ எனக்கு பதில் சொல்லு. இப்போ உனக்கு 11th கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது, என்னெல்லாம் வேணும்? சரியா? இப்போதைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து உன்னோட 11th கெமிஸ்ட்ரியில் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் வெரி டஃப். இப்போ பார்த்தேன்னா 10th ஸ்டாண்டர்டு கேட்டப்போ நீ 10th இருந்தப்போ இதே பதில் தான் சொல்லியிருந்திருப்பீங்க. சார் கம்பல்சரி ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் நடத்துங்க, அதுக்கப்புறம் வந்து புக்கின்ல இருக்கக்கூடிய கொஷின் சொல்லிக் கொடுங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை சொல்லித்தாங்க, அதுக்கப்புறம் மோர் டு நோ, டூ யூ நோ இதெல்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போது அதே மாதிரி எனக்கு நீ கெமிஸ்ட்ரியில் என்ன வேணுன்றதை சொல்லு. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்ளம்ஸ். கரெக்டாக? நீங்கள் எல்லாரும் முதல் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம். ரைட்டா? ப்ராப்ளம்ஸ். ஓகே ரைட். ப்ராப்ளமை தாண்டி அதாவது இப்போ 11th என்ன பிரச்சனைனா என்ன படிக்கணுன்றதே ஒரு பெரிய டவுட். என்ன படிக்கணுன்றதே ஒரு பெரிய டவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் தானே என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ண முடியும். என்ன கரெக்டாக? என்ன படிக்கணுன்றதே ஒரு பெரிய டவுட் ஆகிடுச்சு இப்போலாம். கரெக்டாக? ப்ராப்ளமே என்ன படிக்கணுன்றது தான். இங்கிலீஷும் எடுப்பேன் நான். இங்கிலீஷ் எடுப்பேனானே உனக்கு தெரியாதா? ஓகே, கிராமர் பார்ட் ஆசிரமம் எடுப்பாங்க, அதை தாண்டி மீதி இருக்கிறது ஃபுல்லாக. சரியா? 1 மார்க் பார்க்காம போகிறது. அப்போ 1 மார்க்கெல்லாம் வீக் குவிஸாக வச்சா நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேல. 1 மார்க்கு வீக் குவிஸ் வச்சோன்னா கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்குவியா? 1 மார்க் வீக் குவிஸ் வச்சா தெரிஞ்சுக்குவியா? ஓகே ரைட்டு. செகண்ட் வால்யூம் ஒன்றுமே புரியலை. செகண்ட் வால்யூமு ஒன்றுமே புரியல. ஒரே ஒரு நிமிஷம்டா, ஒரே ஒரு செகண்ட்ரா. சரியா? ரைட். செகண்ட் வால்யூம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை உங்களை நிறைய பேருக்கு. என்ன செகண்ட் வால்யூம்? செகண்ட் வால்யூமில் யார் யாருக்கெல்லாம் 8, 9, 10 பிரச்சனை, யார் யாருக்கெல்லாம் 11, 12, 13, 14, 15 பிரச்சனை. இப்போ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சரியா? இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? புக் இன் 1 மார்க்கு ஐயூ பேக்கு. ஓகே, ஸோ அப்போ தனியாக ஐயூ பேக் தனியாக. ஏன்னா ஐயூ பேக்கு, அதுக்கப்புறம் ஆர்கானிக்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய நடத்தியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்போம். உனக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் வேணுன்றனால யூ வில் பி எக்ஸ்பெக்டிங். ரைட்டா? 11, 12, 13, 14, 15 பிரச்சனையா? யாரா நீங்களாம்? அப்போ நீங்களாம் நம்ம சேனலை சரியாக பார்க்கலையா? ஓகே ரைட். இதுதான் வேணுமா? அப்போ உனக்கு இதுதான் மெயினாக வேணுமா? நீங்களாம் இதை தான் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதை நடத்தடா. இதை நடத்துடா. இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது. இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். 11th வந்து 11th to 12th கொஞ்சம் டைம் ஆகும். இதில் என்ன 11th to 15 டே என்னடா சொல்கிறீங்க? சரி ஓகே, அப்போ உனக்கு இதுதான் பிரச்சனை. டேய் இது என்னோடய ஃபேவரட்டே இது தான். இங்கே ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா இதெல்லாம் உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் கஷ்டம் நினச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மாஸ்க் காட்டுறோம், பட்டையை கலப்புறோம். சரியா? ஓகேயா? ரைட். ஆரம்பிக்கிறோம், மாஸ்க் பண்ணுறோம். சரியா? அப்போ 11, 12, 13 இன்றைக்கி நம்ம வந்து 1 மார்க் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்குறோம்ல. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11, 12, 13, 14, 15 இந்த 5 சாப்டரும் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே 10, 9, 8 பார்த்துடலாம். சரியா? 2 நாள் அல்லது 3 நாள் ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நீ எல்லாம் அட்டன் பண்ணணும். நீ எல்லாம் கண்டிப்பாக லைவ் அட்டன் பண்ணாதான் நான் சொல்லித்தரது உனக்கு புரியும். திடீர்னு ஒரு நாள் எங்கே இருந்தால் அதுக்கு வந்து குதிச்சுட்டு நீங்கள் வந்து டவுட்டோ இல்லை ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது, உனக்கு புரியவும் செய்யாது. சரியா? ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். 11, 12, 13, 14 ஸ்டார்ட் பண்ணலாம். 11th சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? ரைட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 என்னது? பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். இதுதான் என்னது நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரு.
ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட்டா, ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து அப்படியே கட நம்ம போகலாம். சரியா, அப்படியே ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். ரைட்டா, கவனிங்க. கெமிஸ்ட்ரி நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப தேவை. மனிதனுடைய வாழ்க்கையை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ண போகுது. இதெல்லாம் இன்ட்ரோ பாட்டு ஆரம்பிக்குது இங்கே இருந்து தான். டிஃபைன் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னால் என்ன? ஒரு ஆட்டமோட மாஸ், ஒரு ஆட்டமோட நிறை என்ன, ஒரு அணுவின் நிறை என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது. சரியா, வாட் இஸ் அட்டாமிக் மாஸ்? 1 AMU is equal to 1/12 of mass of carbon 12 atom. அதாவது AMUங்கிறது என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ரைட்டா, அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா, இப்போது அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMU is equal to என்ன சொல்லியிருக்காங்க? 1/12. அதாவது மாஸ், யாரோட மாசு? கார்பன் இருக்குது. எந்த கார்பன்? கார்பன் 12 ஐசோடோப் இருக்குல்ல, கார்பன் 12 ஐசோடோப் இருக்குல்ல, இந்த கார்பன் 12 ஐசோடோப்போட மாஸ் என்ன மாசு? 1 ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஒரு ஆட்டமில் 12 பங்கு. ரைட்டா, 1 மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன், மாஸ் ஆஃப் இங்கே எழுதணும். ரைட்டா, மாஸ் ஆஃப் 1 atom of carbon 12 isotope divided by 12 அல்லது 1/12 of the mass of carbon. கார்பன் 12 பேஸாக வச்சுக்கிறாங்க. ரைட்டா, பேஸாக வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லித்தராங்க. தீஸ் ஆர் தி டெஃபினிஷன்ஸ் தே ஆர் மோஸ்ட்லி ஆஸ்கிங். இது புரியாமல் தான் நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த லெசன் கஷ்டம்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியான விஷயம். சரியா, 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் எக்ஸாம்பிள். மாலிகுலர் மாஸ்னா என்ன? அட்டாமிக் மாஸ்னா என்ன? மாலிகுலர் மாஸ்னா என்ன? ரைட்டா, அட்டாமிக் மாஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டமோட மாஸ் தான் என்னது? ஆட்டமோட மாஸ். மாலிகுலர் மாஸ், ஆட்டம்னா என்னது? கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அதெல்லாம் ஆட்டம். CO2, H2O இதெல்லாம் என்னதுப்பா? மாலிகுல்ஸ். அப்போ ஆட்டம்னா என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்னன்றது. ஸோ அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது ஒரு ஆட்டமோட மாஸ். மாலிகுலர் மாஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாலிகுலோட மாஸ். இப்போ பாரு, H2Oவோட மாஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? H2Oவோட மாஸ் கண்டுபிடிக்கணும். H2Oக்கு. ரைட்டா, H2Oவோட மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? how will you find the mass of H2O? H2Oவோட மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? how will you find the mass of H2O? மாஸ் ஆஃப் H2O எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கணும், ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட மாஸ் நம்பரும் நீங்கள் படிச்சிருக்கணும், ஞாபகம் வச்சுருக்கணும். சரியா, ஹெச்சோட மாஸ் என்னது? 1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2, 16, 18. இங்கே U போடணுமா G போடணுமா? இங்கே U போட்டிருக்காங்க. இது கரெக்டாக தப்பா? இஸ் திஸ் U கரெக்ட் ஆர் ராங்? இந்த U கரெக்டாக தப்பா? U கரெக்டாக தப்பா? இஸ் திஸ் U இஸ் கரெக்ட் ஆர் ராங்? இஸ் திஸ் U கரெக்ட் ஆர் ராங்? திஸ் U இஸ் கரெக்ட். ஏன்னா இங்கே மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதே இது அப்படியே ஒரே இதுக்குள்ள நிறைய டெஃபினிஷன் நம்ம படிக்கலாம். இன்கேஸ் இஃப் தே ஹவ் ஆஸ்க்ட் கிராம் மாலிகுலர் மாஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. கிராம் மாலிகுலர் மாஸ்னால் யூக்கு பதில் என்ன போடணும் நீங்கள்? அப்போ 18G போடணும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான். வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம், ஒன்லி த யூனிட் இஸ் கோயிங் டு பி டிஃபர். யூனிட் மட்டும்தான் மாறப்போகுது. சரியா, கிராம் மாலிகுலர் மாஸ்னால் G போடணும், மாலிகுலர் மாஸ்னால் என்னது? நம்ம U மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட்னா என்னது? வாட் இஸ் மோல்? மோலுங்கிறது என்ன அப்படின்னா amount of substance. மோலுங்கிறது என்னது? amount of substance. 1 dozen equal to என்னதுப்பா? 1 dozen is equal to dash number. 1 dozenங்கிறது என்னது? 12 numbers. ஒரு டசன்ங்கிறது 12ன்னு சொல்கிறோமா? அதே மாதிரி 1 mole அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கவுண்ட் இருக்குது. ஒரு டசன் அப்படின்னா
12 நம்பர் இருக்கணும். 12 இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறது, எல்லாத்தையும் ஒரு டசன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒரு மோல் அப்படின்றது, ஒரு மோல்ங்கிறது என்ன அப்படின்னா 6.022 into 10 to the power 23 நம்பர்ஸ். ரைட்டா? 6.022 into 10 to the power 23 நம்பர்ஸ். அவ்வளோதான். சரியா? ரெண்டும் ஒரே இது தான். டசனும் மோலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது டசனுங்கிறது என்ன அப்படின்னா ரைட்டா, டசன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்க்கு. ரைட்டா? எங்கிட்ட இருக்கக்கூடிய மாம்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணலாம், டசன் யூஸ் பண்ணலாம். மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் கண்ணுக்கே தெரியாதவங்களுக்கு நான் டசன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் மோல், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் மோல். அது எவ்வளோ இருக்கணுமா, 1 மோல். 1 டசன்கிறது 12 நம்பர். அப்போ 1 மோலுங்கிறது 6.022 into 10 to the power 23 நம்பர்ஸ். 10 to the 23 என்டைட்டிஸ்னால் என்னது, அத்தனை பார்ட்டிகல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கவனமாக நீங்கள் இருக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் ஆஸ்ட் இன் திஸ் மோல். இந்த மோலில் நிறைய ஒன் வேர்டு கேட்பாங்க. 1 mole of O2 is equal to 1 mole of O. True or false? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது கான்செப்ட். True or false? 1 mole of O2 is equal to 1 mole of O. Is it true or false? இது true or false? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளோ நாள் இந்த வருஷத்தில் நீ முழுக்க கான்செப்டை படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போயாவது வந்து படிச்சுக்கோங்க, கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது சரியா தவறா? ஓகே, ஃபால்ஸ். ஓகே, இப்போ கொஷின் மாற்ற போகிறேன். என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா 1 dozen ஆப்பிள் is equal to 1 dozen மேங்கோஸ். மேங்கோ கரெக்டாக இல்லையா? இது ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூவா ஃபால்ஸா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? 1 டசன் ஆப்பிளும் 1 டசன் மேங்கோவும் ஈக்குவலாக இல்லையா? 1 டசன் ஆப்பிளும் 1 டசன் மேங்கோவும் ஈக்குவல் இல்லையா? ட்ரூ தானே? இது ட்ரூனா அப்புறம் இது ஃபால்ஸ் ஆகும், இது மட்டும் ஃபால்ஸ் ஆகும். நான் என்ன சொன்னேன், டசன்னாலும் நம்பர் தான், மோல்னாலும் நம்பர் தான். டசன்னாலும் மோல்னாலும் ஒன்று தானே சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. டசன் ரெப்ரசன்ஸ் த நம்பர், மோல் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் த நம்பர். ரைட்டா? டசன் என்ன பண்ணுது? நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. மோல் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் த நம்பர். டசன் எப்படி நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுதோ அது மாதிரி மோல் என்ன பண்ணுது? நம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 1 mole ஆஃப் H2O, இதெல்லாம் தாண்டா 1 மார்க்கு. 1 mole of He, 1 mole of CO2, 1 mole of C6H12O6. இதில் யாருப்பா அதிகமாக இருப்பா? இதில் யார் அதிகமாக இருப்பா? இதில் யார் அதிகமாக இருப்பா? யார் அதிகமாக இருக்க போகிறா? இதில் யார் அதிகமாக இருக்க போகிறா? டேய், இது ட்ரூ தான்டா. இங்கே ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது. ஆப்பிள் வேறு, மேங்கோ வேறு. அப்போ ஒரு டசன் மாறிடுமா? ஆப்பிள் வேறு, மேங்கோ வேறு. அப்போ ஒரு டசன் மாறிடுமா? ஒரு டசன் ஆப்பிளாக இருந்தாலும், பென்சிலாக இருந்தாலும், காராக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், உயிருள்ள உயிரற்ற எதுவாக இருந்தாலும் ஒரு டசன் 12 தான். ஒரு டசன்கிறது 12 தான். அதில் மாற்றமே கிடையாது. சரியா? இங்கே O2 இருந்தால் என்ன, N2 இருந்தால் என்ன, H2O இருந்தால் என்ன, இங்கே என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு மோல், ரெண்டு பேரும் 1 மோல் தான் இருக்காங்க. O2வாக இருந்தால் என்ன, ஓவாக இருந்தால் என்ன, எதுவாக வேணால் இருக்கட்டும். என்னடா இவ்வளோ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? பா, மோலும் டசனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் த நம்பர். புரியுதா? ஒரு மோல் H2ஓனாலும், ஒரு மோல் CO2னாலும், ஒரு மோல் N2. ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன் வாழைப்பழம், ஒரு டசன் கத்திரிக்காய், எல்லாத்துலேயும் எத்தனைடா இருக்கும்? 12 தானே இருக்கும். எல்லாத்துலேயும் 12 தானே இருக்க போகிற. ஒரு டசன் எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ 12 தானே இருக்க போகுது. எஸ், தட்ஸ் இட். அப்புறம் ஏன் என்னாச்சு? அப்போ 1 mole of O2னாலும் 1 mole of O னாலும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம எவ்வளோ பேசிக்காக இன்னும் நம்ம தெரியாமல் இருக்கோன்னு பார்த்துக்கோ. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி அல்டிமேட் யூஸ்ஃபுல் செஷன். கண்டிப்பாக கவனி. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்னும் நீ நிறைய கவனிச்சிக்கலாம்.
நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரியா? மிஸ் பண்ணிடாது. இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லு. நவ் டெல் மீ, ஏயா, பியா, சியா, டியா? Which one? Which one? Which one? Which one? Which one? A, B, C, D is the answer. A, B, C, D is the answer. யோசிச்சு ஆன்சர் பண்ணு. சரியா? யோசிச்சு ஆன்சர் பண்ணு. Why it is D again? என்ன ஆச்சு? ஏன் D? டேய் எல்லாமே 1 mole 1 mole 1 mole 1 mole. இது ஆப்பிள். பா சாமி, இது ஆப்பிள், இது மேங்கோ, இது ஆரஞ்ச், இது பனானா. என்னங்கடா டே? ஆல்டா, எல்லாமே ஒன்று தான்டா. ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே ஈக்குவல். எவ்ரி திங் இஸ் ஈக்குவல். எல்லாருமே 1 mole தானே இருக்கு. பசங்களா கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஏபிசிடி 4மே ரைட் ஆன்சர் தான். 4மே ரைட் ஆன்சர் தான். எல்லாருமே கரெக்டு தான். எல்லாருமே கரெக்டு தான். சரியா? ஆல் ஆர் கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட். சரியா? ஆல் ஆர் கரெக்ட். ஆல். சரியா? ரைட். அடுத்து ஸ்டாக்கியோமெட்ரி எக்ஸாம்பிள். மோல் கான்செப்ட். ஓ மை காட். ஓகே ரைட். இப்போ மோல் கான்செப்ட் படிக்க போகிறோம். ரைட்டா? மோலை வச்சு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. சரியா? மோலை வச்சு நம்மளுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு டசன் ஆப்பிள் 12 இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ கேள்வி என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு டசன் ஆப்பிள் ஈக்குவல் டு 12. 1 டசன் ஆரஞ்ச், அதுவும் 12 தான். பட் டெல் மீ weight of this 12 apple and weight of this 12 orange will be equal. இவங்க ரெண்டு பேரோட weight ஈக்குவலாக இருக்குமா? just tell me. இவங்க ரெண்டு பேரோட weight ஈக்குவலாக இருக்குமா? புரியுதா கொஸ்டின்? எப்படி எங்கேருந்து எங்கே லிங்க் பண்ணுறேன் பாரு. ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன் ஆரஞ்ச். ஒரு டசன் ஆப்பிள் 12 இருக்குது, ஒரு டசன் ஆரஞ்ச் 12 இருக்குது, ஒரு டசன் ஆப்பிள் 12 இருக்குது. இவங்க ரெண்டு பேரோட weight ஈக்குவலாக இருக்குமா? ரெண்டு பேரோட weight ஈக்குவலாக இருக்குமா? ஆஹா, சரி. ஒரு டசன் ஆரஞ்சு வேண்டாம், ஒரு டசன் நெல்லிக்காய், ஒரு டசன் என்ன பண்ணலாம்? பென் எடுத்துக்கலாம். ஒரு டசன் பென், 1 டசன் பென் எடுத்துக்கும். ஒரு டசன் பென் எடுத்துக்கலாம். இப்போ சொல்லு, 12 பேனாவோட வெயிட்டும் 12 ஆப்பிளோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்குமா? 12 பேனாவோட ஆப்பிளும் 12 பேனாவோட வெயிட்டும் 12 ஆப்பிளோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்குமா? நோ. ஆனால் இதுவும் 12, இதுவும் 12. அப்போ 1 mole ஆஃப் O2 is equal to 12 entities, right? 1 mole of O2 is equal to 1 mole of O2 என்னது? 1 mole of O2 is equal to 6.022 into 10 to the power 23. 1 mole of O is equal to 6.022 into 10 to the power 23. 1 mole of H2O is equal to 6.022 into 10 to the power 23. இது கரெக்டாக இல்லையா? இது கரெக்ட். ஆனால் இவங்க எல்லாத்தோட மாஸும் வேறு வேறு இருக்க போகுது. இவங்களோட மாஸ் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். கரெக்டாக இல்லையா? இவங்களோட மாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? எஸ். இவங்களோட மோல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஏன்னா டசன் மாதிரி நம்பர்ஸ். இது நம்பர், இது நம்பர், இது கரெக்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 1 மோலோட வெயிட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள். இப்போ O2ஓட மாஸ் என்ன? மாஸ் ஆஃப் O2 என்ன? மாஸ் ஆஃப் O2, let us find the molecular mass. molecular mass கண்டுபிடிக்கலாமா? mass of O2 என்ன? O2ஓட மாஸ்னா என்ன பண்ணணும்? ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் என்ன? 16. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 into 2 60. very good, very good, very good. It is 32. let us go with the gram molecular mass எடுத்துக்கலாம். ரைட்டா? கிராம் molecular mass எடுத்துக்கலாம். அப்போ என்னது? இது 32 கிராம். இது 16 கிராம். இது 18 கிராம். கரெக்டா? 32, 16, 18. is that right? clear? புரிஞ்சுதா உனக்கு? கரெக்டா? கரெக்டு தானே? எஸ். am I right? is that clear? எப்படி? சூப்பரா? கிளியரா? பார்த்தியா? வேறு வேறு வெயிட்டு, ஆனால் அவங்க மோல்ஸ் எல்லாம் ஈக்குவல். ரைட்டா? வேறு வேறு வெயிட்டு, அப்போ மோல்ஸ் எல்லாம் ஈக்குவல். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க? கொஷின் என்ன தெரியுமா பண்ணாங்க? கம்பல்சரியில் கேட்குறாங்க. கம்பல்சரியில் கேட்குறாங்க. கம்பல்சரி என்ன தெரியுமா கேட்குறாங்க? they are telling that find the
number of moles in 10 gram of O2. 10 gram of O2ல எத்தனை number of moles இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? மாஸ் கொடுத்துட்டு number of moles கேட்டிருக்காங்க. சரியா? மாஸ் கொடுத்துட்டு number of moles கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். Now I am going to give you a map. நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சூப்பரான மேப் கொடுக்க போறேன். ரைட்டா? நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சூப்பரான மேப் வரைய போறோம். சரியா? ஒரு மைண்ட் மேப் மாதிரி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மைண்ட் மேப்புக்கு பேர் என்ன? ட்ரெஷர் மேப்னு நான் வச்சிருக்கேன். ட்ரெஷர் மேப்பு நான் ஸ்டார்டிங்கில் என்னோட ஃபர்ஸ்ட் செஷனில் நான் சொன்னது. ரைட்டா? இப்போ யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கோ. நான் கொடுக்குறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. மோல், இப்போ நான் சொல்லித்தரது கொஞ்சம் கவனமாக இருக்கும். கவனமாக கவனிங்க, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நான் எழுதுறது அப்படியே ஒரு நோட்டில் எழுது அல்லது புக்கில் எழுது. மோல்ஸ், அதுக்கப்புறம் மாஸ். நான் எப்படி எழுதுறேனோ அதே ஷேப்பில் அதே மாதிரி எழுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். gas at STP. சரியா? நான் போட்டிருக்க மாதிரி அப்படியே ஆரோ மார்க்கும் போட்டுக்கோ. என்ன பண்ணாலும் உனக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. எந்த ஸ்டாண்டர்ட், எந்த காலேஜ், எந்த நீட் ஜெயின் என்ன படித்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிளியர். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட்டா? கவனிங்க கவனிங்க. ரைட்டா? 8 months எங்கோ எழுதுனதா இன்னும் இருக்கா? வெரி குட் வெரி குட். ட்ரெஷர் மேப். ஓகேவா? ரைட், கவனிங்க கவனிங்க. 12th தீமினலுக்கு ஷாவணி மேம் வருவாங்க. சரியா? கவனிப்பு பாரு. நல்லா கவனி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நவ் உங்ககிட்ட மோல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். அதனால் ஃபர்ஸ்ட் என்ன கிளியர் பண்ணிடு. நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ வால்யூம் கொடுத்துட்டோ, மாஸ் கொடுத்துட்டோ, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டோம். இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட தே ஆர் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனி. மாஸ்லேருந்து மோல்ஸ் டிவைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. வால்யூம்லேருந்து மோல்ஸ் டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து மோல்ஸ் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைண்டில் வர வேண்டியது என்னதுப்பா? டிவிஷன். நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் யாரை டிவைட் பண்ணணும்? மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எம்எம்மால் டிவைட் பண்ணணும். வாட் இஸ் திஸ் எம்எம்? எம்எம்ங்கிறது என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ் அல்லது மோலார் மாஸ். மோலார் மாஸ் கிடையாது, மாலிகுல் தான். அடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து மோல்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ஏவால் டிவைட் பண்ணணும். வாட் இஸ் திஸ் என்ஏ? என்ஏ இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23 அவகேட்ரோ நம்பர். அடுத்து வால்யூம் அட் எஸ்டிபினா, இந்த எஸ்டிபிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். 22.4 லிட்டர். ரைட்டா? 22.4 லிட்டர். 22.4 லிட்டர் எப்படி இருக்குது? இன் லிட்டரில் இருக்குது. 22.4 லிட்டர். சரியா? 22.4 லிட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது ரிவர்ஸில் மோல்ஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. மோல்ஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க? வெளியே மோல்ஸ் கொடுத்துட்டு வால்யூமோ, மோல்ஸ்லேருந்து மாஸோ, மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்டாங்கன்னா டிவைடுக்கு பதிலாக மல்டிப்ளை சேம் நம்பர். யாரை டிவைட் பண்ணுறீங்களோ அவங்களே வச்சு என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை பண்ணுங்கள். மோலார் மாஸ் மல்டிபிள் பை என்ஏ. இப்போ நீ தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிற. நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. கவனிங்க. யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் மீ. மாஸ் கொடுத்து மோல்ஸ் கேட்டால் என்னப்பா பண்ணணும்? மாஸ்லேருந்து மோல்ஸ் இப்படி ஆரோ மார்க் போகுது. டிவைடட் பை மோலார் மாஸ். Calculate the number of moles in 10 gram of O2. They have given mass. Mass equal to 10 gram. mm of O2 கொடுத்துருக்காங்க. O2 என்னதுப்பா? molecular mass of oxygen என்னது? O2 ஓட molecular mass என்னது? O2 ஓட mass என்னது? 32 gram. சரியா? 32 போட்டுக்கோங்க. கிராம் கூட போடணும் அவசியம். 32 போட்டாலே ஓகே. இல்லைனா அது எப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? நம்பர் ஆஃப்
moles equal to 10 divided by 32. 10 divided by 32 என்ன ஆன்சர்? 10 divided by 32 என்னதுப்பா? 2 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/16 வருமா? அடுத்து 5/16 கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். 5/16 கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 5/16 பாயிண்டில் எழுதணும். பாயிண்டில் எழுதுனா டிவைட் பண்ண முடியலையா? என்ன பண்ணுங்கள், 5 உள்ளே போடுங்க, 16 வெளியே போடுங்க, பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 232 2 16s are 32. அடுத்து ஒரு 16 அப்படின்னா 3 16s are 48ல 3 6 3 டைம்ஸ் போட்டோன்னா 48 வரும். 48 ரிமைண்டர் 2 அடுத்து ஒரு 0 ரைட்டா? அடுத்து ஒரு 0 சேர்த்துனா 0.3 அப்ராக்சிமேட்டாக யூ கேன் ஜஸ்ட் புட் இட் 0.3 மோல்ஸ். நம்ம 0.3 மோல்ஸ்னு கூட எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 0.3 மோல்ஸ் 0.3 மோல்ஸ். இல்லைனா அடுத்து ஒரு 0 வச்சா 1 டைம் வரும். 3.1 0.3 மோல்ஸ் போட்டுட்டா போதும். சரியா? நீ நினப்படா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் ஆகிடுச்சு, இருந்தாலும் திருப்பி ட்ரை பண்ணி நான் வந்துட்டுருக்கேன், நீ வரல. மாவனே மோல்ஸ் போட்டாலும் ஓகே தான், மோல்ஸ் தான் போடணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே, எவ்வளோ மோல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட் மாஸ். கிராம் ஈக்குவலண்ட்டுக்கு தான் கிராம் மோல் -1 போடும். இதுக்கு நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வெறும் மோல்ஸ் மட்டும் போட்டால் போதும். 0.3 மோல்ஸ். எத்தனை டசன்? 12 டசன், 12 டசன், 12 அது மாதிரி. ஸோ அதனால் வெறும் மோல்ஸ் போட்டால் போதும். இப்போ இதே கொஸ்டினை நான் மாற்றுறேன். யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ தி ஆன்சர். ஒன்று மட்டும் மாற்ற போகிறேன். ஓட்டுக்கு பதிலாக ஓ, அதே 10 கிராம். கிவ் மீ தி ஆன்சர். அதே 10 கிராம் ஆஃப் ஓ, 10 கிராம் ஆஃப் ஓ. சரிடா 3 கிளாஸாக வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டோம்ல. சரியா? என்ன ஆன்சர் இதுக்கு? கிவ் மீ தி ஆன்சர். .5 இங்கே என்ன வந்துச்சோ அதில் பாதி வரப்போகுது, அவ்வளோதான். சரியா? இட்ஸ் கோயிங் டு பி 0.15 வருதா? 0.1 அல்லது 0.625 0.6 வருது. ஆமாம், டபுளாக வரும். 0.6 மோல்ஸ் 0.6 மோல்ஸ். இங்கே நம்ம 16 போடுறோம். 10 divided by 16 0.6. சரியா? ஓகே ரைட். ஓகே, இப்போ என்னது மோல்ஸ்லேருந்து, அதாவது மாஸ் கொடுத்து மோல்ஸ் கேட்டாங்க, பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, find the volume of 10 gram of N2. N2 ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? 10 gram of N2 ரைட்டா? 10 gram of N2 ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? how we will find? எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 gram of N2 10 gram இருக்கு. 10 gram of N2 ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணும். how any idea எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு? மேப்புக்கு போகவா? சரி, ஓகே, மேப் போய் காட்டுறேன். சரியா? இங்கே என்னது மாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே போகணும். சரியா? மாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே போகணும். அப்போ என்ன பண்ணணும்? மாஸ்லேருந்து மோல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் என்னது வால்யூம் போகணும். இங்கேருந்து டேரெக்டாக லைன் இல்லையே, நம்மளுக்கு ஃபார்முலா எதுவுமே கிடையாது. அப்போ மாஸ்லேருந்து மோல்ஸ்லேருந்து வால்யூம். அப்போ மாஸ்லேருந்து மோலுக்கு போனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். யாரால்? மாலிகுலர் மாஸால். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? மோல்ஸ்லேருந்து வால்யூம் போடணும்னா, மோல்ஸ்லேருந்து வால்யூம் போடணும்னா 22.4 மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? ரைட். தான் கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 10 கிராம். ரைட்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை நைட்ரஜன். N2 மாஸ் என்னப்பா? N2 மாலிகுலர் மாஸ் என்னது? ஒரு எண்ணுக்கு 14. அப்போ 2 என்னன்னா 28. 10 டிவைடட் பை 28. 10 divided by 28 என்னது? வாட் இஸ் த மாஸ்? வாட் இஸ் த மோல்ஸோட வேல்யூ என்னது?
நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேல்யூ என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேல்யூ என்னதுப்பா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னதுடா? ஏய் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 28 10 divided by 28 என்னதுடா? 5/14 டே. எனக்கு பாயிண்ட்ல ஆன்சர் சொல்லுங்கடா. பாயிண்ட்ல ஆன்சர் வேணும். 0.3 தான் வரும். again it's going to be 0.35 something moles. அடுத்து என்ன பண்ணணும்? அப்போ வால்யூம் ரைட்டா? வால்யூம் ஆஃப் N2 இங்கே நான் ஒன்று மென்ஷன் பண்ண முடியும். அட் எஸ்டிபின்னு கொஷினில் கொடுத்துருந்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும். அட் எஸ்டிபி equal to moles into 22.4 0.35 into 22.4 மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் எடுன்னு சொல்லுங்கள். 0.35. உனக்கு இந்த 0.3 0.4 கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு அதை அப்படியே எடுத்துக்கோ. 3 to 4 டிஜிட் அப்படியே எடுத்துக்கோங்க. சரியா? 3 to 4 டிஜிட் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் எடுத்து சொல்லுங்கள். கமான் காய்ஸ், சீக்கிரம். இன்றைக்கி மோல் கான்செப்ட் முடிச்சா நாளைக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்க முடியும். அப்போ தான் நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். 7.84 லிட்டரா? 7.84 லிட்டர்ஸ். ஏன்னா இது லிட்டரில் இருந்துச்சு, அதனால் இது என்னது 7.84 லிட்டர். 7.84 லிட்டர். சரியா? 7.84 லிட்டர். சரியா? ஓகே, 7.84 லிட்டர். நவ் ஆன்சர் இஸ் நீ இருக்கப்போ நான் எது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணும்? அதுவும் சின்ன பெரிய கேல்குலேஷன்னா ஓகே. பெரிய கேல்குலேஷன்னா ஓகே. மேப்புக்கு ஒவ்வொரு தடவையும் போவாங்க. எப்போ பார்த்தா ஏன்டா ஒவ்வொரு கொஷினுக்கு மட்டும் மேப் காட்டுவாங்க. எப்படா அதை மனப்பாடம் பண்ணுவீங்க? எப்படா அதை மைண்டில் ஏற்றுவீங்க? மைண்டில் ஏற்றுங்கடா கொஞ்சமாவது மேப்பை. ரொம்ப முக்கியம்டா. எங்கே நாம் போகிறோம்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கும். உங்கள் கண்ணுக்கு அந்த மேப் தெரியுதா? ஸோ நம்ம எப்போ போகணும்? நம்மளுக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்லேருந்து மோல்ஸ்க்கு போகணும். மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்டா வேகமாக எழுதுடா டே. ரைடா? அடுத்த கிளாஸில் எழுதுவியா? நீ எல்லாம் இவ்வளோ நாள் எழுதாதே தப்பு. உனையெல்லாம் நீ விஐ சாட் எழுதுனியா? விஐ சாட் எக்ஸாம் எழுதுனியா? ராஜ், அச்சுதா எழுதுனீங்களா? பிரசாத் ஏன் எழுதலை? தேவா எழுதாதவங்களாம் ஒழுங்காக ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு 11ஆம் தேதி மார்க் சொல்லியிருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுற? விஐ சாட் எக்ஸாம் எழுதி நெக்ஸ்ட் மண்டே இதே மாதிரி கிளாஸ் வைப்பேன். அப்போ மார்க் சொல்கிறேன் வந்து. சரியா? நியூ ஸ்டூடெண்ட் அமிதேஷ். ஓகே, குட் குட், வெல்கம். பதில சொல்லுடா. இவ்வளோ நேரம் வரா டே. உனக்காக நான் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக கேன்சல் பண்ணுற நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா இதை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனைனா, இதோட மாஸ் கண்டுபிடிக்கிறது உனக்கு பிரச்சனையா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை எம்எம். மாஸ் என்னது? 540 கிராமு. மாலிகுலர் மாஸ் என்னது? 180 கிராம். ரைட்டா? 180. அச்சுதா 325. ஏன் ஏன் ஏன்
1 டைம் 3 டைம் வருதா, 3 moles வருதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் சொல்லி பழகவே மாட்டானுங்க. அது என்ன எக்ஸாமு? அது ஒரு சூப்பர் எக்ஸாம். ட்ரை ஜேஇ நீட்க்குரிய ஒரு ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் மாதிரி. ட்ரை தட். அதை எழுதி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 moles. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் moles into Na, Avogadro number. அப்போ 3 into 6.022 into 10 to the power 23. இது ஒன்றும் செய்யாது, இது அப்படியே தான் இருக்கும். 10 to the power 23லேருந்து பண்ண வேண்டாம். இது பூரா 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 2 3s are 6, 0.36 are 18, 18.066 into 10 to the power 23. சரியா? 3 Na 18.6 18.066 into 10 to the power 23ங்கிறது என்னது? 540 கிராம். இவ்வளோ கிராமில் இவ்வளோ குளுக்கோஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்க போதும். ரைட்டா? இவ்வளோ மாலிகல்ஸ். ரைட்டா? அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும்னா கட் ஆஃப் மார்க்கு 200 out of 200 இருக்கணும். 200 out of 200 199.75 இதெல்லாம் இருந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகே, டேக் யுவர் புக்கு இல்லைன்னு சொல்லாத. இப்படி தான் சொல்லுவானுங்க, எனக்கு தெரியும். இருங்க, நானே கொஷினை சொல்கிறேன். புக்கில் எந்த கொஷின்னு, அதுக்கடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா போனோம். ஒரே ஒரு கொஷின் மட்டும் எனக்கு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். புக் பேக்கில் கொஷின் நம்பர் 40. புக் பேக் கொஷின் நம்பர் 40. அசால்ட்டாக சொல்கிறாரா? படிக்கணும்ல, படியப்போ படித்தா அசால்ட்டாக வாங்கலாம். படிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது? படி. இப்போ உட்காந்து கவனிக்கிற பார்த்தியா, ஃபஸ்ட் போர்டை கூட, ஃபஸ்ட் லெசன் கூட துச்சமாக நினைக்காம நீ படிக்கிறல, அதுதான் விஷயம். அப்படி படிக்கணும். உனக்கு தெரிஞ்சாலும் நீ படித்தனா தான் உனக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக திரும்ப திரும்ப உனக்கு நிறைய வரும். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் is required to produce 44 gram of CO2 after combustion. ஈஸியான கொஷினை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெரி ஈஸி கொஷின். வெரி வெரி ஈஸி கொஷின். சிம்பிள் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். ட்ரைட் அவுட் என்ன பண்ணலாம், ரொம்ப பேசிக். நீ கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடி, அப்போ தான் உனக்கு ஆன்சர் வரும். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடி. கொஷினில் சொல்லியிருக்கிறத கண்டுபிடி பார்க்கலாம். டேய் என்னடா அவங்க மெசேஜ் லைவ் இருக்காடா? ஐ எம் நாட் ஏபிள் டு see your மெசேஜ். ஆன்சர் சொல்லித்தரவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இவ்வளோ கார்பன் ஆஃப்டர் கம்பஷன். அப்போ ஈத்தேன் போது என்ன ஆகுது, கம்பஷன் ஆகுது. C2H6 + O2 gives
கம்பஷன் ரியாக்ஷனால் என்னது நீங்கள் வந்து ஆக்சிஜனோட போட்டு என்ன பண்ணணும், எரிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜனோட போட்டு எரிக்க கொழுந்து விட்டு கொளுத்தி எடுக்க போகிறோம். C2H6 + O2 என்ன வரப்போகுது, CO2 + H2O. எப்பயுமே இதுதான் ஆன்சராக வரும். நீங்கள் அதில் ஷியோராக எழுதிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். கார்பன் 2 இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே 2 போடுங்க. ஹைட்ரஜன் 6 இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே 3 போடுங்க. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜன் என்ன இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, ஆக்சிஜனில் பார்த்திங்க அப்படின்னா 7 ஆக்சிஜன் இருக்குது. 2 × 2 4, இங்கே ஒரு 3, இந்த பக்கம் 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. எப்படி மாற்றுறதப்போ கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், we can take it as இப்படி நம்ம எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், 14/2 எழுதலாமா, 14/2 எழுதுனா அது 7 தானே, 14/2 எழுதுனா 7 தானேப்பா, 14/2 போட்டால் 7 கரெக்டாக இல்லையா, சாரி 14/2 7/2 7/2 போடணும், 7/2 சாரி 7/2 7/2 O2 7/2 என்னது 3.5 3.5 அப்போ 3.5 × 2 7 கரெக்டாக வந்துடும் 7 ஆக்சிஜன். அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்மளால் சம்மு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஹோல் ஈக்குவேஷனையும் இந்த 2 டிவிஷனில் இருக்குல்ல அது கேன்சல் பண்ணுற மாதிரி மொத்தமாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2C2H6 + 7O2 gives 4CO2 + 6H2O. இப்போது க்ளீன் அண்ட் கிளியராக பர்ஃபெக்டாக எல்லோரும் சரியாயிட்டாங்க. ரைட்டா, சரியா சரியாயிட்டாங்க. ஓகே, ஓய் 14/7 கரெக்டு தானே, 14/2 7 கரெக்டா, ஆனால் 7 × 2 3p 14 மாறிடும்ல, நம்மளுக்கு இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி 7 தானே வரணும். ஓகே ரைட். இப்போ இந்த வேல்யூ வந்துருச்சா, இப்போ கொஷினுக்கு போகலாம் வாங்க. How many moles of ethane is required to produce 44 grams of CO2 after combustion? நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் படி இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா we are going to consider it as a moles. அதுக்கு பேர் ஸ்டாக்கியோமெட்ரி இவ்வளோ இருக்குது. அதாவது 2 கப் ரவை எடுக்கணும், 1 கப் ஜீனி எடுக்கணும், கேசரி சிலர் நம்ம புக்கில் பாடம்லாம் போட்டிருப்பாங்க. சரியா, இப்போது என்ன அப்படின்னா இங்கே 2 moles of 2 ஈத்தேன் எடுத்தால் எனக்கு 4 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. 2 ஈத்தேன் எடுத்தால் 4 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்போ 2 ஈத்தேன் gives 4 கார்பன் டை ஆக்சைடு. எனக்கு 44 கிராம் ஆஃப் CO2 வேணுமா? அப்போ முதல் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 44 கிராம் ஆஃப் CO2ங்கிறது எத்தனை மோல்ஸ்? ஏன்னா இந்த கொஷின் மோல்ஸில் தான் இருக்குது, எனக்கு ஆன்சரும் மோல்ஸில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 44 கிராம் ஆஃப் CO2வை நான் மோல்ஸ்க்கு மாற்ற போகிறேன். எனக்கு மோல்ஸ் மாற்றி சொல்ல முடியுமா? கிராமை மோல்ஸ்க்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்ப்பா, கிராம் எப்படிப்பா மோல்ஸ்க்கு மாற்றுவோம், மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை mm. மாஸ் என்னது 44 டிவைடட் பை mm என்னது CO2க்கு, CO2வோட mmமும் 44 தான் நினைக்கிறேன். ரைட்டா, ஆமாம் அதுவும் 44 தான், ஈக்குவல் டு 1 மோல். அதுவும் 44 தானே, 1 மோல். அப்போ என்னது 1 மோல் இருக்குது. சரியா, 1 மோல். ஓகேவா, 1 மோல். அப்போ என்ன தேவை, 2 மோல்ஸ் போட்டால் 4 மோல்ஸ் கிடைக்கிது. இப்போ 44 கிராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 44 கிராம்ன்றது என்னது 1 மோல். அப்போது நான் எத்தனை மோல் போட்டால் எனக்கு 1 மோல் கிடைக்கும்? இங்கே 2 போட்டால் டபுள் ஆகுது. அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே அதை விட கம்மியாக இருக்கணுமா, அதை விட கம்மியாக இருக்கணுமா, ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். இல்லை உனக்கு தெரியலை புரியலை சார், எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ஜஸ்ட் டூ கிராஸ் மல்டிப்ளை. 2 × 1 2 × 1 is equal to 4 × x. அப்போ x equal to 2/4, 1 time 2 time 1/2 is equal to 0.5 is equal to x. Answer 0.5 moles. 0.5 moles of ethane. எவ்வளோ moles தேவை, ethane 0.5 moles of ethane is required. சரியா, 0.5 moles of ethane is required. Okay, clear? Is that clear? Tell me, is that clear? வேறு என்ன கணக்குகள் இருக்கிறது இதில்? Clear, okay. Right, now let us go for a molecular formula. ரைட்டா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்று இருக்குது. என்னது அப்படின்னா
வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது இதே மாதிரி சொல்லுங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்ப்போமா? எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கு போகலாமா? ஷால் வி கோ ஃபார் எம்பிரிக்கல் ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்முலா empirical formula என்னது? It is called simple ratio. யாரோட simple ratio? molecular formula ஓட simplest ratio. C6H12O6 is called MF. MF என்னது? molecular formula. அப்போ இந்த MF ஓட empirical formula என்னவா இருக்கும்? MF ஓட empirical formula என்னது? ரிவிஷன் தானடா. ரிவிஷனில் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லி நான் நடத்துகிறேன். ரைட்டா? டெஃபினட்டாக நான் நடத்த ரெடியாக தான் இருக்கேன். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங். சரியா? C6H12O6 molecular formula empirical formulaவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இது எப்படி சிம்பிளாக எழுத முடியும்? CH2O. இதான் என்னது விஷயம். சரியா? ஓகே ரைட்டா? இப்போ ரிலேஷன் பிட்வீன் MF அண்ட் EF என்ன அப்படின்னா, என்னங்கிறது ஒரு டேர்ம். இப்போ இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? இப்போ எந்த நம்பரால் நீங்கள் இதை டிவைட் பண்ணீங்க? இப்போ எந்த நம்பரால் இதை டிவைட் பண்ணீங்க? 2ஆல். லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை சொல்லி தரவா. அது என்னது? அயானிக் ஃபார்ம் மெத்தட் தானே. இந்த தடவை நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தலாம். அயன் எலக்ட்ரான் மெத்தடையும் சேர்த்து இந்த தடவை சொல்லித்தரேன். அதை நம்ம பார்த்தலாம். காமன் நம்பர் என்னது? 6. அப்போ இந்த 6 எப்படி வந்துச்சு? இந்த 6 எப்படி வந்துச்சு? இந்த 6 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலாக இட் இஸ் கால்ட், இது ஆக்சுவலாக இது ஈஸியாக இருந்தனால போட்டுட்டோம். இப்போ எனக்கு தெரியும், நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஓகே, நான் இப்போ இதை கொடுத்துட்டு இதை கேட்குறேன். சரியா? இஃப் ஐ கிவ் this and ask you, அப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? தெரியாதுல்ல. ஸோ அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா MFM, மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். சரியா? நம்ம புக்கில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. அந்த கொஷின் தான் நிறைய தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. உனக்கு இப்போ பப்ளிக் இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கொஷினை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே கொஷினை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அப்போ மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்கேஸ் உங்ககிட்ட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ ஈஸியாக மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதோட மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் என்ன? C6H12O6. இது மாலிகுலர் ஃபார்முலா, இது எம்பரிக்கல் ஃபார்முலா. இதோட மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் என்னதுப்பா? மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் என்னது? 180 கிராம். 180 வருமா? 180. இதோட மாலிகுலர் ஃபார்முலா மாஸ். இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்ன? ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்குது. வாட் இஸ் த வேல்யூ? கார்பனுக்கு 12, இது ஒரு 2 14, இது ஒரு 16, 14 ஒரு 60, 30, 30 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 30 கிராம்ஸ். ரைட்டா? 30. சரியா? ஸோ அப்போ மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தா மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எம்பரிக்கல் ஃபார்முலா இருந்தால் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். தெர் ஆர் சம் கொஷின் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் அதுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, they will give you vapor density. In the 10th standard you have studied one of the very important 5 mark question. 10th standard first chapter 7th, அதாவது கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு முக்கியமான
கொஷின் நீ படிச்சிருப்ப ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் அல்லது மாலிகுலர் மாஸ், அங்கே வந்து மாலிகுலர் மாஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இஸ் ஈக்குவல் டு வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2. இட்ஸ் அ ஃபார்முலா. கரெக்டா? வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2. திஸ் இஸ் த ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்ட்டு 2 போட்டு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். நம்ம புக்கில் வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2 போட்டு செய்கிற மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா? ஞாபகம் இருக்கா? SVD இன்ட்டு 2 அந்த மாதிரி ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோடு நம்ம லைவை முடிக்க போகிறோம் இன்றைக்கி. சரியா? இன்றைக்கி லைவ் என்னது அத்துடன் நிறைவடைய போகிறது. எங்கே இருக்குது அந்த கொஷின் நம்பர் 42. ஓகேவா? நான் சொன்னதுக்கப்புறம் தான் 10th படித்தது ஞாபகம் வருதா? ரொம்ப சந்தோஷம். கார்பன் எவ்வளோ இருக்கு? கார்பன் 76. அதாவது நான் படிக்கிறேன்னா நீ படிக்கிறேன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் புக்கோட நான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பூரா புக்கு இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா டே ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏண்டா டே இதோட ஆக்சிஜனோட வேல்யூ கொடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் VD இஸ் ஈக்குவல் டு 47 வேறு. ஓகேவா? ரைட். ஐயோ நான் கரெக்டாக சொல்கிறப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாரு. நான் இப்போ தான் அவனை பற்றி சொன்னேன், கரெக்டாக வந்துட்டான் அவன். நான் எதார்த்தம் இவ்வளோ நேரம் நம்ம அவனை பற்றி பேசலை, கரெக்டாக ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்கிறேன், கரெக்டாக வந்துட்டான். ஏன்னா 10th எடுக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓ நான் 10th எடுக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்டா மவனே நீ 10th படித்தது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் வேல்யூ என்ன? சரி பேச்செல்லாம் இருக்கட்டும், பதிலுக்கு வா. ஆக்சிஜன் வேல்யூ என்ன? 5 மார்க்கில் கொடுத்தாங்களா? பப்ளிக்லேயும் 5 மார்க்கில் வந்துருக்கு, ரிவிஷன் எக்ஸாம்லேயும் வரலாம். இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். சரியா? நல்ல நேரமாக இருந்தால் 5 மார்க், இல்லைன்னா இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. மனசாட்சியே இல்லாமல் 3 மார்க்கில் வரும். சரியா? ரிவிஷன் எக்ஸாம் இருக்குல்ல. நான் பேரே சொல்லலை, நீனா வாலண்டியராக ஏன் உன் பேரை போட்டுக்கிற? நான் உன் பேரே சொல்லலை, நீனா வந்து வாலண்டியராக வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு போகிற. அண்ட் அடே நான் பேரே சொல்லலை, அவனா வந்து பேரை கொடுத்து. ஏண்டடே ஷோயோ முடியலடா முடியலை. 17.02 எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100ல் சப்ராக்ட் பண்ணணும். பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்களே, அதனால தான். சரியா? நாளைக்கு எக்ஸாமா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதுலேருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு கார்பன், அதுக்கப்புறம் அதாவது எலமெண்ட்டு, டேபிள் ரொம்ப முக்கியம்டா. எலமெண்ட், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மாஸு, அதுக்கப்புறம் என்னடா வரும்? அதோட மாஸு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டிவைடட் பை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸு, அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரியா? அட்டாமிக் மாஸா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரேம். ஓகே, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரைட்டா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே ரைட். அதுக்கப்புறம் 2 சிம்பிளஸ்ட் ஃபார்முலா, கார்பன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், 76.6, 6.38, 17.02. அப்போ இது என்னது? இது 12, இது 1, இது 16. என்ன ஆன்சர் வரும்டா டிவைட் பண்ணால்? ஒவ்வொன்றுக்கு டிவைட் பண்ண என்ன ஆன்சர் சொல்லுங்கடா ரே. ஆமாம், ரேண்டம் அக்சஸ் மெமரி. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஏண்டா ஃபிசிக்ஸ் லைவ் வரும் ரைட்டா? நாளைக்கு ஃபிசிக்ஸ் லைவ் இருக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்கடா. 76.6 டிவைட் பண்ணனடா வருது. டேய் பதில் சொல்லுங்கடா. 76.6 divided by 12 is equal to 6.38 தான் வரும். 6.38 divided by 1 is equal to 6.38. 17.06 divided by 16 is equal to 1 point something வரும். ஆக்சிஜனுக்கு என்ன ஆன்சர்? 1.06 வருதா?
அதுக்கப்புறம் காமன் வேல்யூ ரைட்டாக இது எல்லாத்தையும் காமனாக இதில் இருக்கிறதே சின்ன நம்பரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 6.38 டிவைடட் பை 1.06 6.38 டிவைடட் பை 1.06 1.06 டிவைடட் பை 1.06 இங்கே என்ன வரும் 6 வருமா 6 6 1 அப்ராக்சிமேட்டாக ரைட்டாக அப்ராக்சிமேட்டாக 6 எல்லாமே மெமரி ஆகிடுச்சா சரி ஓகே 661 ஸோ திஸ் 6661 இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் எழுதுறது என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா. நான் எழுதுறது என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது C6H6O ரைட்டா. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னது அப்போ கார்பன் is equal to 6 into 12 hydrogen equal to 6 into 1 oxygen equal to 1 into 16 அப்போ 72 6 16 8 90 அது தப்பாக இருக்கே கரெக்டாக போட்டிருக்கேனா சார் கரெக்டு தானா 94 வரணும் 6 6 are 12 + 2 14 ரைட் 94 கிராம் சரியா. அடுத்து இப்போ மாலிகுலர் ஃபார்முலா எனக்கு தெரியாது, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா மாஸை நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என்னது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டியை வச்சு நான் என்ன பண்ணலாம் see I have just given with வேப்பர் டென்சிட்டி வேப்பர் டென்சிட்டி வச்சு என்ன பண்ண நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. அப்போ வேப்பர் டென்சிட்டி VD into 2 VD is equal to என்னது 47 into 2 is equal to 94. அப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும் என்னால் இதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு MF கிடைக்கும்னு தெரியணும். ஏன்னா MF equal to EF into n கரெக்டாக. அப்போ MF கண்டுபிடிக்கணும் n கண்டுபிடிக்கணும் MFM divided by EFM. MFM is equal to VD into 2 divided by EFM. 47 into 2 divided by 94. அப்போ 1 time cancel எல்லாமே 1 வரும். இப்போ n is equal to 1னா அப்போ MF molecular formula empirical formula இந்த கொஷினுக்கு ரெண்டு பயபுலையும் ஒரே ஆன்சர் தான் C6H6O. அதானது போத் ஆர் சேம். அவங்களும் நார்மல் பீப்புள் தானவா. ஏன்னா 12th பயோ லைஃப் சடனாக எண்ட் ஆகிடுச்சா ஐயோ டே நம்மளுக்கும் அப்போ எண்ட் ஆக போதுடா கவனமாக இருக்கணும்டா கொஞ்சம் கவனமாக இருக்குடா முடிச்சிடலாம். சாரோட பிரெயினு சூப்பர் மேனே. ஏன்டா என்ன சொன்னேன் நான் பாட்டுக்கு எதுவும் நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஓகே ரைட் கிளியர் n is equal to 1 C6H6O முடிஞ்சு போச்சா. சி லைவ் வந்து என்னானது ஒன்றும் பண்ண முடியாதுடா யூடியூப்பில் கிளிச் இருக்குது. மேம் வில் ட்ரை டு கனெக்ட் as soon as possible சரியா. ட்ரை பண்ணுவாங்க பட் இல்லைன்னா வர மாட்டேங்க. ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது 2 தடவை இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே கட் ஆகிடுச்சு. ஸோ யூடியூப்லேயே அந்த இஷ்யூ இருக்குது அது என்ன கிளிச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியலை சரியா. ஓகே ரைட். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் யோசித்து என்ன வேணுன்றதை கம்பைன் பண்ண. பிளண்ட்டாக ஆர்கானிக்னா நான் என்ன பண்ண முடியும் 11 12 13 14 15 லெசன் சொல்லியிருக்கேன். அது போக வேறு என்னெல்லாம் வேணும் வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் இட் கரெக்டாக போட்டிங்கன்னா நான் கரெக்டாக அந்த டாபிக் மட்டும் போடுவேன் ரைட்டா. ஸோ ரிவிஷன் சீரீஸ் நம்மளோட இப்போ அடுத்து வரக்கூடியதெல்லாம் என்னது ரிவிஷன் சீரீஸுங்கிற தலைப்பின் கீழ் வரப்போகுது ரைட்டா. எனக்கு எதுக்குடா ரெட் கார்டு கொடுக்குறீங்க ஏண்டாடி தெளிவாக சொல்கிறீங்களா. ஓகே எனக்கே ரெட் கார்டா நான் உங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்குறேன் இருங்க. ஆனால் 13 14 ஹவு டு ரிமெம்பர். ஓகே 13 14 நம்ம திருப்பி ஒரு தடவை நடத்தணும்னா உனக்கு புரிஞ்சிடும் கவலையப்படாத. மோல் கான்செப்ட்லேருந்து ஹோம்ஒர்க் சம்ஸா புக் பேக்கில் இருக்க சம்மெல்லாம் செய்யுங்க அதுவே போதும். ஃபாஸ்ட்டு 3 கிளாஸ் வரலையா அதனாலயா ஏண்டா அது ஏன் மேலே நீ யூடியூப்க்குலாம் ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு ஏண்டா கொடுக்குற. 12th தேவைப்படும் டாபிக்ஸ் 12th எல்லா டாபிக்ஸும் தேவை தான். இதோட பார்ட் 2 தான் அங்கே இருக்குது. நம்மளோட பார்ட் 1 11th வந்து பார்ட் 1 அது போனால் பார்ட் 2 தான். நீ எனக்கு ரெட் கார்டு கொடுக்குற இந்த பிரசாத் பையலுக்குலாம் எத்தனை ரெட் கார்டு கொடுப்பேன் பல வருஷமாக ஆளே காணோம்.
நிறைய பேரை காணோம். நம்ம இங்கே பாரு, யூஸ்வலாக வரவனெல்லாம் ஆளே காணோம். இன்றைக்கி எங்கே போனானுங்கன்னே தெரில. கேட்டால் படிக்க போயிருக்கானுங்க ரிவிஷன் எக்ஸாமில். அதனால் உனக்கும் ரிவிஷன் எக்ஸாம் தானே ராஜ், நீ ஏன் படிக்க போல? உன் ஊருக்காரங்க 2 பேர் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கானுங்க, நீ படிக்கலையா? கௌதம் பாரு, இவனெல்லாம் பாரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். இவனெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணணும், கிளாஸ் ரூமில் அடைச்சி வைக்கணும் அவனெல்லாம். கௌதம்லாம் 12th இப்போ இருந்தே டீச் பண்ணவான். 11th படிப்போம்டா, அப்புறம் 12th படிக்கலாம்டா. 11th நல்லா படித்தேன்னா 12th சும்மாவே 12th ஈஸி. நீ 11th ரொம்ப நல்லா படிச்சுட்டேன்னா 12th ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு லைஃப் தானே முக்கியம் என்ன? சரி, ஓகே, ரைட். ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஏன்டா டே நீ வராமல் இருப்ப, உன்னை ஞாபகம் வச்சுக்காமல் இருப்பேனா? ஏண்டா எவனையும் மறக்க மாட்டேன். டென்த் லைவும் கட்டாய் வந்துகிட்டே இருக்கு போலையே என்ன? லைவ் தான். ஓகே, ரிவிஷன் எக்ஸாம் இருக்கானே தெரியல. இல்லைன்னா விடுங்க, இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. மறக்கலாம் இல்லைடா ஸ்ரீ, அப்படிலாம் யாரையும் மறக்கலாம் மாட்டேன். ரைட்டா, நீங்கள் தான் 11th லைவில் எப்பயுமே. ஓகே, ரெக்கார்டட் வீடியோ பார்த்துருவீங்க. நம்ம லைவ் கிளாஸ் ப்ராபபிலிட்டி 1/3. ஓகே, ஹவு டு ஸ்கோர் சென்டம். சென்டம்னா எடுக்கணும்னா ரெகுலராக கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க. ஏய் ராஜ் எவ்வளோ மார்க்கு? லேட்டாக வந்துட்டு மார்க்கே சொல்லலை. என்னடா மார்க் வாங்கினேன்? பொண்ணா பையனான்னு கேட்பாரா என்ன? ஓகே, சரிடா, ஓகேடா, வருங்கடா. மதிக்கலாம் இல்லைடா, அது நிறைய பேர் இந்த ஸ்ரீன்ற பேரில் பையனும் இருக்கான் பொண்ணும் இருக்கானா, அதனால் மறந்து போயிடுது. ரைட்டா? ஓகே, ஐ எம் ஃப்ரெஷர் நவ், ஹவு டிட் ஐ ஸ்டார்ட் கெமிஸ்ட்ரி ரிவிஷன்? கவலையப்படா, நீங்கள் ரெகுலராக நம்ம லைவை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக இப்போ, அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? வேணும்னே குறைக்கிறாங்க. நீ தப்பாக எழுதுவேன், உன்னை வேணும்னே குறைப்பாங்க. 100 மைனஸ் ஏன் அதை 96 ஐயா சொல்ல மாட்டீங்களோ? 88 மது, தீப்ஸ் 87. என்னடா 88 87க்குலாம் அழுகுறீங்க? என்னோடய 11th கெமிஸ்ட்ரி மார்க்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா? நான்லாம் 60 எடுப்பேன், நான் 50 எடுப்பேனானே தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பேன். நீங்களாம் சூப்பர் 96 எடுத்துகிட்டு அழுகுறான், அவன் 76 எடுத்துகிட்டு அழுகுறான், 80 எடுத்துகிட்டு அழுகுறான். என்ன காமெடி பண்ணுறீங்களாடா? எல்லோரும் வெளுத்து போடுவாங்க எல்லாரையும். சரியா? ஹாப்பியாக இருக்கணும். போக பார்த்துக்கலாம். என்ன இது எண்டா? இது இப்போ தான் நான் ஜஸ்ட் த பிகினிங். சரியா? கெத்தாக இருக்கான். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் ஹார்டாக இருக்கா? தெர்மோடைனமிக்ஸ் ஒரு நாள் ஒரு புடி பிடிச்சிடும். ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணி ஏதோ போச்சு, அதுக்குள்ளே தான் இந்த லைவ் பிரச்சனைலாம் வந்தனால தெர்மோடைனமிக்ஸை விட்டாச்சு. சரியா? ஓகே, ஓகே. மேக்ஸில் செம்மையாக குறைஞ்சிச்சு. 11th மேக்ஸ் வந்து லிட்ரலாக பயங்கரமான டஃப். 10th கம்பேர் பண்ணுறப்ப சடனாக பயங்கரமான கான்செப்டாக வரும். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்.
சொன்னான் அவன் எல்லாம் மெசேஜ் போட்டான். ராஜஸ்ரீ, ஐ வில் ஜஸ்ட் இன்ஃபார்ம்டா, நீங்கள் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் என்டர் பண்ணியிருக்கீங்களே, இன்னும் கிராஷ் ஆரம்பிக்கலைல, அதனால் கிராஷ் ஆரம்பிச்சிருச்சோ என்னலேருந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்டா, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் புட் அ மெசேஜ் அகெயின், நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் 81 ஓகே. ஃபிசிக்ஸ் ரிவிஷன் எக்ஸாமா? நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வேணால் இப்போ எங்கிட்ட போய் ஃபிசிக்ஸுக்கு நான் தேடி கண்டுபிடிக்கிறது? ஃபிசிக்ஸ் என்கிட்ட எங்கடா வீடியோ இருக்குது? எங்கிட்ட ஃபிசிக்ஸுக்கு வீடியோலாம் கிடையாதுடா. சரியா, நான் யாழ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், யாழ் சார் போட சொல்கிறேன். நாளைக்கு எக்ஸாமாக போய் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் படிங்க. ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி. சரியா, ரைட், ஓகே. நவ் let us end it. ஆமாடா, ஆனால் நீ சொல்கிறது தான்டா அவன் பண்ணுறான். அவன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கான், தம்பி கொஞ்சம். ஓகே ரைட், சரியா. சரி, நாளை மீண்டும் சந்திப்போம். நாளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆக்சிடேஷன் நம்பர், அயன் எலக்ட்ரான் மெத்தட் ரெண்டையும் முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோன்னா நம்ம நேராக ஆர்கானிக் போக போகிறோம். நிறைய பேர் ஆர்கானிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11, 12, 13, 14, 15 அடுத்து நம்மளோட டார்கெட்டு. அதை நம்ம பார்த்தல. ராஜு, நீ கொஞ்ச நாளைக்கு வர வேண்டாம், நீ என்ன பண்ணு, போய் படிக்காது. அப்படி நிறைய பேர் ஆர்கானிக் தான் கேட்குறாங்க. உனக்கு வேணும்னா நீ திருப்பி ஆர்கானிக் கவனிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ யர் ரிவிஷன். அந்த 4 மார்க் எப்படி போச்சுன்னு அதை வாங்குறதுக்கு என்னென்னு பாரு. 4 மார்க் வாங்குறது எப்படி வாங்குறது பாரு. ஃப்ரம் த 11th சாப்டர்லேருந்து ஐயூபேக்லேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அகெயின். சரியா, அதுக்கப்புறம் அந்த 11th சாப்டரில் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மிச்சம் இருந்துச்சுல, அதையும் இந்த தடவை நம்ம முடிச்சிடலாம். பியூரிஃபிகேஷனையும் எடுத்து அதாவது அந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, டிஸ்டிலேஷனு, அதெல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம இந்த தடவை பார்த்துடலாம். பார்த்து வெறித்தனமாக நொறுக்கி பட்டையை கலப்பி விட்டுறலாம். சரியா, ஓகே, டாடா, பபாய், see you. if you can't then who can? உங்களால் முடியலைன்னா வேறு யாரால் முடியும்? நம்மளால் முடியும். என்ன பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக நம்புங்க. ரைட்டா, 5th லெசனா? ரைட், ஓகே ரைட், சரிப்பா, டாடா, பாய்.